ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக நான் வீடியோவே போடல. திரும்பியும் இந்த சேனலில் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணுறது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி டெய்லியுமே ஒரு வீடியோ என் சேனல் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருது, எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன், டெய்லியுமே எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோம், ஸோ எவ்வளோ நாளில் நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற மொத்தமே டெய்லியுமே ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகலாம். ஸோ இப்போது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டேஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ ரொம்ப ரீச்செல்லாம் ஆகலை. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக, அதாவது ரொம்ப நாளாக நான் வீடியோவே போடாமல் லாஸ்ட்டு 2 டேஸ் தான் திரும்பி ஆரம்பிச்சிருக்கேன்றதால சேனல் ஃபுல்லாகவே டெட் ஆகிடுச்சு. அது இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூடியூப்பும் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸை மக்களுக்கு ரீச் பண்ணுறதுல ரொம்பவே கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் தான் என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா திருப்பி பூஸ்டப் ஆகும். திருப்பியும் நான் வீடியோ போட ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது. ஸோ இப்படி நிறைய குவான்டிட்டியில் வீடியோ போடும்போது வாட்ச் ஹவர்ஸும் சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ண முடியும். அப்படி ரீச் பண்ணும்போது எவ்வளோ நம்ம ரீச் பண்ணுறோம், எவ்வளோ வீடியோஸ் போடுறோம், எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருது அப்படின்றத டெய்லியுமே ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். Day 1, Day 2, Day 3 அப்படின்ற மாதிரி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 2 வீடியோ தான், அதுவும் ரொம்பவே டெட்டில் இருக்குது. சும்மா ஒரு 1 வியூ 2 வியூ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கட்டத்துலேருந்தே நம்ம இதை டீட்டெயிலாக ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கே மோட்டிவேஷன் ஆகும். ஏன்னா இப்போது ஒரு நல்ல சேனல் இருக்குது, அது நல்லா ரீச் ஆகுது அப்படின்னும் போது அவங்க நல்லா வீடியோஸ் போடுறாங்க, அதனால் ரீச் ஆகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க. சுத்தமாக டெட்டான ஒரு சேனலை எடுத்து அதில் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்களும் நினச்சிருப்பீங்களே, எனக்கோ வியூஸ் போக மாட்டுது, 1 வியூ 2 வியூ அப்படி தான் போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த சேனலில் பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடும்போது எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறோம், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் தருது அப்படின்றத நீங்களும் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ கூட இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.